ஐயர் வீட்டு கொழ வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 1/2 கப் அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இந்த 2யும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அரிசியையும் பாசிப்பருப்பையும் குக்கரில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். நான் 3 சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் 1 1/2 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டனால 3 சொம்பு வரைக்கும் தண்ணி விட்டுக்கிட்டேன். அது கூட 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு குக்கர் மூடிடணும். நெய் எதுக்காக அப்படின்னா, அந்த அரி அரிசியும் பருப்பும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வேகும்போது அந்த ஸ்மெல்லை நல்லா ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் அது விசில் வர்ற டைமில் நம்ம என்ன பண்ணணும், தாளிப்புக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 5 முந்திரி, அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இந்த 4யும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ரொம்ப கருக விட்டுடக்கூடாது. ஒரு அளவுக்கு வதக்கணும். ரொம்ப கருக விட்டாலும் வெண்பொங்கல் நல்லா இருக்காது. ஸோ 3 விசில் விட்டதுக்கப்புறம் விசில் ஸ்லோ ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொழன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா, மத்துலேயும் கடைஞ்சிக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் கரண்டியில் இது பண்ணிக்கலாம். நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணி நான் தாளிப்புக்காக ரெடி பண்ண தாளிப்பை அது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணி நான் கரண்டியில் தான் இது பண்ணேன். ஸோ நான் மத்தில் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி நான் 3 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுனனால ஆல்ரெடி அது கொழன்னு தான் இருந்துச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த கொழப்பு இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் மத்தில் கடைஞ்சிக்கலாம். எனக்கு நல்லாவே இதாகி தான் வந்துருந்துச்சு. கொழன்னு தான் வந்தது. ஸோ நான் மத்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நான் கரண்டிலே இது பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்மெல்லை இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கிளறணும். நல்லா கிளறுனா தான் அந்த கொழன்னு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த நெய்யெல்லாம் ஆட் ஆகி, அந்த தாளிப்பும் ஆட் ஆகி ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். ஸோ நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா கொழன்னு இருக்குது.